12ஆம் வகுப்பு வணிகவியல். வணக்கம் மாணவர்களே, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பாடம் மேலாண்மை தத்துவங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேலாண்மை கலையா அறிவியலா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். மேலாண்மை என்பது அதனோட இயல்புகள் அடிப்படையில் ஒரு செயலை செய்வதற்கான கலையா அல்லது ஒரு செயலை பெறுவதற்கான அறிவியலா அப்படிங்கிற விவாதம் இன்று வரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கு. மேலாண்மைங்கிறது ஒரு நுட்பமான அறிவியலாகும். ஏன்னா அறிவியலின் கொள்கைகளை அல்லது தத்துவங்களை ஒரு ஆய்வகத்துல பரிசோதித்து அவற்றை நிரூபிக்கவும் சரியாக நிரூபிக்கவும் செய்யலாம் அல்லது நிரூபிக்க முடியாமலும் போகலாம். உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு தாவரவியல் ஆய்வகத்துல ஒரு தாவர இலையில விஷச்சத்து இருக்கா அல்லது இல்லையா அப்படிங்கறத நிரூபிக்க முடியும். அதுபோலதான் மனித வளம், இயந்திரம், பணம், கச்சா பொருட்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வியாபார நிறுவனத்துடைய இலக்குகளை அடைய செய்வதன் மூலமா மேலாண்மை கொள்கைகளை பரிசோதிக்க முடியும். மேலாண்மை கொள்கைகள் அடிப்படையில் மாறும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறும் தன்மையை கொண்டிருக்கிறதுனால மிக சரியாக நிரூபிக்கவோ அல்லது நிரூபிக்க முடியாமலோ போகலாம். ஏன்னா சூழ்நிலைக்கேற்ப மாறுபடும் சுற்றுச்சூழல், கொள்கைகள், நடைமுறை சிக்கல்கள் இவை ஒன்றோடொன்று இணைக்க வேண்டியிருக்கு. ஆகவே மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு துல்லியமில்லாத அறிவியல் ஆகும். நிர்வாகம் ஒரு கலைன்னு எல்லாரும் நம்புறோம். ஆனா அது முழுமையான ஒரு கலை அல்ல. ஏன்னா கலை என்பதோட கருத்தாக்கமே அன்றாட வாழ்க்கையில நாம தெரிஞ்சுக்கிற திறன்களை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்துறது தான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யார் முன்னாடியும் ஒரு கொத்தனாரா இருக்கட்டும், ஒரு தச்சரா இருக்கட்டும், ஒரு பழுது நீக்குபவரா இருக்கட்டும், ஒரு இசைக்கலைஞரா இருக்கட்டும், தாம் கற்ற கலைகளை நடைமுறையில நிறைவேற்றும் திறனை தான் இது குறிக்குது. அதனால நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான கலை அல்ல. ஒரு மேலாளர் என்ன பணிக்காக நியமிக்கப்படுறாரோ அதற்கு தேவையான தனித்திறன்கள் எல்லாத்தையுமே அவர் பெற்றிருக்கணும். அத்திறன்கள் பாத்தீங்கன்னா நபருக்கு நபர், நாட்டுக்கு நாடு மாறுபடக்கூடியது. நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய நிர்வாக திறமையும் மேலாண்மை திறமையும் அவரது மற்றொரு வடிவமா சொல்லக்கூடிய அவருடைய மகளான திருமதி இந்திரா காந்தியினுடைய திறன்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமானா முடியாது. எனவே மேலாண்மைங்கிறது செயல்களை அவரவருடைய பாணியில நிறைவேற்றும் ஒரு கலையாகும். நிறைவா மேலாண்மைங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கலையும் அல்ல, அறிவியலும் அல்ல, இரண்டின் தொகுப்பு தான் மேலாண்மை ஆகும். சரி மாணாக்கர்களே, இன்னைக்கு மேலாண்மைங்கிறது கலையா அறிவியலான்னு பார்த்தோம். இல்ல அது இரண்டின் தொகுப்புங்கிறத அறிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்த ஒரு வகுப்புல பார்க்கலாம். நன்றி.